வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்மளோட மூச்சை கவனிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல மாற்றங்கள் வரும், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூச்சை கவனிக்கிறதுனா என்ன? இப்போது நம்ம கவனிக்காட்டியும் மூச்சு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம நாள் முழுக்க காற்று உள்ளே போதா வெளியில் வருதான்லாம் கவனிச்சுட்டுலாம் இருக்கிறதில்ல. கவனம் இல்லைனாலுமே மூச்சு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதுக்கான அத்தாட்சியே காற்று உள்ளே போய் வெளியில் வர்றது தான். பட் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மூச்சை கவனிப்போம், மற்றபடி நம்ம மூச்சை கவனிக்கிறது இல்லை. ஸோ நம்ம எப்பெல்லாம் மூச்சை கவனிக்கணும், இந்த மூச்சை கவனிக்கிறதுனா என்ன, அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸு. இந்த மூச்சை கவனிக்கிறதுங்கிறது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சிசிடிவி வைக்கிறீங்க, இன்னொரு ஆஃபீஸில் சிசிடிவி வைக்கலை. ஸோ எந்த ஆஃபீஸில் வேலை நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், சிசிடிவி இருக்கிற ஆஃபீஸில் தான் வேலை ஒழுங்காக நடக்கும். நம்மளை யாரோ கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்கே வேலையை ஒழுங்காக பண்ண வைக்கும். நம்மளை யாரோ பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த வேலையை ஒழுங்காக பண்ண வைக்கும். இந்த உணர்வு நம்மளோட மூச்சுக்கும் பொருந்தும். நீங்கள் அந்த மூச்சை கவனிக்காத வரைக்கும் அது தாறுமாறா, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக, இல்லை ஸ்பீடாக, சம்டைம்ஸ் ப்ரீதிங்கே இல்லாமல் கூட இருக்கும். நம்ம கோவப்படும் போதோ பதட்டமாக இருக்கும்போதோ நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்மளை ஒருத்தங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் கிடைச்ச மாதிரி அந்த மூச்சு நிதானமாக ஆரம்பிக்கும், அந்த வேலை ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கும். இதனால தான் நான் மூச்சை கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மூச்சை கவனிக்கிறது யோகாவில் ஒரு சிறந்த பயிற்சியாகவே இருக்குது. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் மூச்சை கவனிக்கணும், இந்த மூச்சை கவனிக்கிறதுனால கிடைக்கிற டாப் 10 பெனிஃபிட்ஸ் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 10 பெனிஃபிட்ஸை பற்றி நான் பேச போகிறேன்னாலும் அதில் முதலாவதாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது நிதானம் பழக ஆரம்பிப்போம். ஸோ சில வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்போம், இதை பதட்டத்தோடு பண்ணாமல் நிதானமாக பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும். ஸோ மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் பண்ணுற செயல்களில் ரொம்ப நிதானத்தை கொண்டு வரும். 2வது பெனிஃபிட், நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ காரணமே இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் நல்லதாகவே இருந்தாலுமே நம்ம மைண்டு நிறைய தடவை ரொம்ப நெகட்டிவாகவே யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிற பயிற்சி உங்களோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களோட சிந்திக்கிற திறனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்களோட மைண்டை ரொம்ப பாசிட்டிவாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு. 3வது பெனிஃபிட், இது உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் பண்ணும். சரி, நீங்கள் உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மூச்சு சீராக ஆரம்பிக்குது. ஸோ செல்ஸ் ரெஜுனவேஷன்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். நிறைய செல்கள் இறந்து போகுது, நிறைய செல்கள் புதுசாக உருவாகுது. அப்படி தான் நம்ம பாடி செயல்பட்டுருக்கோம். ஸோ இந்த புது செல்கள் உருவாகும் போது அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை நிறையா கிடைக்கணும். ஸோ நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஆக்சிஜன் இன்டேக் இருக்கும். அதனால் புது செல்ஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஒரு செல் ரெஜுனவேட் ஆகணும், இல்லை செல்ஸ் நல்லா ஹெல்த்தியாக சர்வைவ் ஆகிறதுக்கு ஆக்சிஜனும் வேணும், குளுக்கோஸும் வேணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து அது குளுக்கோஸை எடுத்துக்கும். பட் ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட மூச்சு நல்லா இருக்குன்னா மட்டும்தான் செல்ஸ்க்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு சப்ளை நிறையா இருக்கும். அதனால் செல்ஸ் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். 4வது பெனிஃபிட், மெடிடேஷன் பண்ண உட்காடுறேன் ஆனால் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு குறையாகவும் சொல்லுவாங்க, ரொம்ப வருத்தமாகவும் சொல்லுவாங்க. இந்த மூச்சை சிம்பிளாக கவனிக்க ஆரம்பிக்கிற ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் மெடிடேட் பண்ண உட்காரும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். 5வது பெனிஃபிட், நிறைய பேருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை இப்போ பண்ணலாமா, எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய குழம்பிக்குவாங்க. இந்த மூச்சை கவனிக்கிற ப்ராசஸ் உங்களை ரொம்ப தெளிவாக உங்களோட மனசில் ரொம்ப தெளிவு கொடுக்கும். அதனால் திட்டமிடுதல் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன டிசிஷன் எப்போ எடுக்கணுங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அதனால் நீங்கள் டிசிஷன்ஸை நல்லாவே மேக் பண்ணுவீங்க. 6வது பெனிஃபிட், உங்களோட லங்ஸும் ஹார்ட்டும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி? இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது உங்களோட ஆக்சிஜன் இன்டேக்கை அதிகப்படுத்துங்கிறப்போ லங்ஸ் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும், லங்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த லங்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட்டோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, ஹார்ட் பீட் வருது அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்
நிதானமாக மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம படபடப்பாக இருக்கும்போது மூச்சை இழுத்து விடுறதுக்கு இல்லாட்டி மூச்சை கவனிக்க மிஸ் பண்ணிவிடுவோம். அப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக மூச்சை நல்லா எடுத்து விடும்போது டேக் அ டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க படபடப்பாக இருக்கிறப்பெல்லாம். ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இதை எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுமே நல்லா டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி விடணுங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் படபடப்பு, ஹார்ட் ரேட் குறையும். அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எமர்ஜென்சி டைமில் தான் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு படபடப்பு வரும்போதோ, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்போதோ, இல்லை மன தெளிவு இல்லாமல் இருக்கும்போதோ, நீங்கள் வந்து நல்ல டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிலீஃப் கிடைக்கும். 7வது பெனிஃபிட், உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக இந்த மிட் ஏஜ் லேடிஸ்க்கு மெனோபாஸ் டைமை நெருங்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் மிட் நைட்டில் இல்லாட்டி ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி திடீர்னு முழிப்பு வரும், அதுக்கப்புறம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இமீடியட்டாக ஷூட்டப் ஆகிறதுனால, முக்கியமாக கார்டிசால் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அந்த மாதிரி மிட் நைட்லேயோ ஏர்லி மார்னிங்லேயோ ஷூட்டப் ஆகும்போது அவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வரும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில சமயம் பயந்துக்குவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் டே டைமில் மூச்சை கவனிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதும், நீங்கள் இது மாதிரி இடையில முழிப்பு வர்றப்ப பேனிக் ஆகாமல் இல்லாட்டி பயப்படாமல் கவலைப்படாமல் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் டவுன் ஆகி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு திருப்பி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த தூக்கத்தில் வந்து இடையில முழிச்சுக்கிறேன், டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது முக்கியம். 8வது பெனிஃபிட், பெயின் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு ஒரு சின்ன வலியாக இருக்கலாம், ஆனால் நாள் முழுக்க அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு சில வலி ஒரு வாரத்துக்கு இருக்கும், சில வலிகள் வந்து ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும். ஆனால் டாலரபிளாக இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்போதுமே நம்ம பெயின் கில்லரை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப தீராத வலி, ரொம்ப பொறுக்க முடியாத வலிக்கு மட்டும்தான் நம்ம பெயின் கில்லர்ஸ் டிபெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது உங்களோட என்டார்ஃபின்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். என்டார்ஃபின்ஸ்கிற ஹாப்பி ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் உங்களுக்கு பெயின் இருந்தால் கூட அதை நீங்கள் உணர்றது குறைய ஆரம்பிக்கும். உடம்புல வலி இருக்கும், ஆனால் அதை நீங்கள் உணர்றது குறையும். அதனால் நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக உங்களோட வலியை குறைக்கும். 9வது பெனிஃபிட், உங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். வயசு வித்தியாசமே இல்லாமல் ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது வந்து நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கிறது இல்லை, மனசை பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. நீங்கள் இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே குறையும். 10வது பெனிஃபிட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். எப்பயுமே நான் கோவப்பட்டுட்டே இருக்கேன், நான் நினைக்கிறேன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு, ஆனால் என்னால் முடியறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். கோபம் மட்டும் இல்லை, எந்த தேவையில்லாத உணர்வுகளையும் எந்த பிரச்சனை கொடுக்குற உணர்வுகளையும் உங்களால் குறைக்க முடியும் இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது. இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறது தேவையில்லாத உணர்வுகளை குறைச்சி தேவையான நேர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக அதிகப்படுத்தும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த முக்கியமான 10 பெனிஃபிட்ஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இதை தவிரவும் உங்களுக்கு வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.